டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வேகங்கள் இருக்குது, அதாவது இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயற்கை வேகங்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்தினாலும் ஹார்மோன்கள்னாலும் கட்டுப்படுத்தக்கூடியது. இது இயற்கையாகவே நடக்கக்கூடியது. இப்படி இயற்கை வேகங்கள் இயற்கையாக சரியான நேரத்தில் வெளியேறும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கை சூழல் காரணமாகவோ அதை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது பல வகையான நோய்களுக்கு அதுவே அடிப்படையாக இருக்கும். ஆயுர்வேதத்தில் 13 வகையான இயற்கை வேகங்களை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற சிக்கல்களையும் அதற்கான தீர்வுகளையும் நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கு ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பார்த்தோம்னா கீழ்வாயு, அதாவது நம்ம மலம் போகும்போது கீழ்வாயும் சேர்ந்து போகும். இது எதற்காக அப்படின்னா, வயிற்றில் நம்ம செரித்த பிறகு அந்த கழிவுகள் போகும் பொழுது அதிலிருந்து வாயுவும் பிரிந்து போகும். இப்படி இந்த கீழ்வாயு நம்மளுடைய அவசரகதி வாழ்க்கையினால நம்ம பல நேரங்களை கட்டுப்படுத்துவது உண்டு, பொது இடங்கள்லையும் நம்ம கட்டுப்படுத்துவது உண்டு. இதனால் என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் 2 நாள் கட்டுப்படுத்துவதனால பிரச்சனை கிடையாது. பல நாட்கள் நம்ம இப்படியே கட்டுப்படுத்தும் பொழுது என்னாகும், அந்த வாயுவானது மேல் நோக்கி திரும்பும். அப்படி திரும்பும் பொழுது வயிற்று வலி, வயிற்று உப்புசம் ஏற்படும். முதல் நிலையில் இது 2ம் தான் ஏற்படும். நாள் ஆக ஆக என்னாகும்னா வயிறு நல்ல பொறுமலோடு இருக்கும், செரிமான சக்தி பாதிக்கும். நீண்ட நாட்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருதய நோய் போன்ற சிக்கல்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி அதை கட்டுப்படுத்தாமல் சரியான நேரத்தில் வெளியாகும் பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி இதுக்கு சிகிச்சை செய்யலாம் அப்படின்னா, அவர்களுக்கு மருந்தில் லேசாக உப்பு கலந்த மாதிரி, எடுத்துக்காட்டாக அஷ்டசூர்ணம் சொல்லுவோம், உணவை செரிக்க வைத்து காற்றை கீழ்நோக்கி தள்ளும் போன்ற மருந்துகளை கொடுக்கணும். கடுக்காய் கலந்த மருந்துகளை கொடுப்போம். இப்படி சரி செய்யும் பொழுது அவர்களுக்கு வயிற்று உப்புசம், உடல் உபாதை, உடல் வலி, உடல் கனம் பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும். இரண்டாவதாக பார்த்தோம்னா மலம். மலம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காலையிலே வெளியேறணும். ஏன்னா நம்ம நாடு வெப்பமண்டல நாடு. வெளிநாடுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மலம் தினமும் வெளியேற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் காலநிலையும் வேறு. ஆனால் நம்மளுடைய உணவு முறைக்கு தினமும் சரியாக மலம் வெளியேற வேண்டும். ஆனால் நிறைய ஓட்டுநர்கள், நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பொது இடங்களுக்கு போகும்போதோ பொது கழிப்பிடங்களை பயன்படுத்தும் பொழுதோ இந்த மலம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ பல நாட்களாக மலச்சிக்கலை ஏற்படுத்திக்குவாங்க. இதனால் முதல்ல அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, கெண்டைக்காலில் வலி இருக்கும், தசை பிடிப்பு இருக்கும். எங்கிட்ட வர பல பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு தசையில் வலி இருக்குது, முதுகோட நடுப்பக்கத்தில் வலி இருக்குது, அங்கங்கே கெண்டை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம், வாயுவோடைய மூமெண்ட்டை நம்ம தடை செய்யும் பொழுது அது தசைகளுக்கு போகிறது. நீண்ட நாள் இப்படி இருக்கும்போது பெண்களுக்கு கருப்பை சார்ந்த நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண் பார்வையில் தெளிவற்ற நிலை இருக்கும். உடலில் வாதம் அதிகரிக்கும் பொழுது வறட்சி அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு நாவறட்சி, பசியின்மை, உடல் கனத்து போதல் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். மூல நோய்க்கும் இது அடிப்படை காரணமாக இருக்குது. ஆகவே கழிவுகளை நம்ம அடக்கக்கூடாது. அப்போ இவங்களுக்கு சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, இரவில் கஞ்சி போன்ற உணவுகள், அதாவது அரிசி, பருப்பு, பூண்டு, அதற்கூட நிறைய தண்ணீர் சேர்த்து உடலில் நீரம்சம் வருவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். உடம்பை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். கடுக்காய் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக இருக்கும் பொழுது மருத்துவரிடம் சென்று சரியாக சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடலில் கழிவுகள் தங்குறதா பல நோய்களுக்கு அடிப்படை. சரி நேயர்களே, இன்றைக்கு இயற்கை உபாதைகளில் 2 விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.